ஹெர்னியா, குடல் இறக்கம், இந்த மாதிரி. இந்த மாதிரி குடல் இறக்கம் உங்களுக்கு இருக்கா? இதுக்கு நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்பீங்க, அல்லது ஆப்ரேஷன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வேறு ஏதாவது மாற்று சிகிச்சை இருக்குமா? இது ஏன் வருது? இது எப்படி தீர்க்கலாம்? இதுக்கான காரணம் என்ன? இது எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சொல்ல போகிற கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாங்கள் சொல்கிறது ஃபேக்ட்னு ஒத்துக்குவீங்க. இப்போ நீங்கள் இந்த குடல் இறக்கம்னால சஃபர் ஆகிட்ருக்கீங்க. அது அம்பிளிக்கல் ஹெர்னியாவாக இருக்கலாம், இங்குனல் ஹெர்னியாவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஹெர்னியான்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அப்போது கண்டிப்பாக மோஷன் சம்மந்தமான, அதாவது மலக்குடல் சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது 100% உண்மை. பேஷண்ட் சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் எனக்கு மோஷன் நல்லா போயிட்டுருக்கு. மோஷன் எப்படி போகணும் எப்படி போகக்கூடாதுங்கிறது இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஹெர்னியா உங்களுக்கு வந்ததுக்கான காரணமே உங்களுக்கு புரியும். மோஷன் ஹெர்னியா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு டைம் இல்லாமல் மோஷன் போயிட்டுருக்கும். காலை எழுந்த உடனே அவசரமாக மோஷன் போவாங்க. முதல் வேலை 3 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி மோஷன் போயிடுவாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது மோஷனை. அல்லது எந்திரிச்சு நீங்கள் ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ எந்திரிக்கிறீங்கன்னாலும் மோஷன் டைமுக்கு போகாது. மதியம் போகும், சாப்பிட்ட பிறகு போகணும் போல் இருக்கும். அல்லது எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தில் போனால் கூட முழுசாக போன மாதிரி ஒரு உணர்வு இருக்காது. கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகிட்டு ஃப்ளேட்லென்ஸ் கீழ் வழியாக காற்று நிறையா பிரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 2-3 தடவை மோஷன் போகிற மாதிரி இருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் மோஷன் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிலருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், சிலருக்கு பர்டிகுலராக பழங்களோ கீரைகளோ சாப்பிட்டா தான் மோஷன் போகுது, சிலருக்கு நான் மெடிசன் சாப்பிட்டா தான் மோஷன் போகுது. இந்த மாதிரி உணர்வில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் இல்லாமல் ஹெர்னியா வராதுங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா உங்களோட மோஷன் சிரமத்தை சரி பண்ணணும். இதுதான் உங்களோட ஹெர்னியா வர்றதுக்கான ரூட் காஸ். இதை தாண்டி ஸ்கின்ல சிலருக்கு பிளாக் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், அரிப்புகள் வர்ற மாதிரி இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மாதிரி காட்டும். சிலருக்கு மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் காட்டும், டஸ்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி விஷயங்கள், அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறது, ட்ரை காஃப், ரீனைட்டிஸ்னு சொல்கிறது, காலையில் எந்திரிச்சோன்னா தும்மலாக போட்டுட்ருக்கிறது, தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, மூக்கில் எப்பவும் சளி தொண்டையில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, வாய்ஸே மாறிடுற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் அடிஷ்னலாக இருக்குங்க. ட்ரீட்மெண்ட்டை அக்குபஞ்சர் எடுங்க, டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும்.